இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சடனாக வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ஆல்ரெடி ஸ்டார்ட்டு அல்லது ஒயர்லாம் இல்லை, ஏதாவது லூப்ஸ் கனெக்ஷன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு செக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மோட்ரு டிஓஎல் ஸ்டார்ட்டு. ஸோ மோட்ரு ஓடிட்டுருக்கு, சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீலிங் கான்டாக்ட் லூஸ் கனெக்ஷனால தான் மோட்ரு வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோட்ரு ஓடிட்டுருக்கு, சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, ஸோ ஆன் ஆகிட்டு மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. ஸோ அப்படி இருந்தாவே அது சீலிங் கான்டாக்ட் இஷ்யூ தான். ஓகே. ஸோ ஒரு டைம் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் விட்ட பிறகு மறுபடியும் கான்டாக்ட் ஓப்பன் ஆச்சுனாவே, ஸோ அது சீலிங் கான்டாக்டில் தான் இஷ்யூ. ஓகே, ஏன்னா அந்த சீலிங் கான்டாக்ட் மூலிமா தான் நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பிறகு சீலிங் கான்டாக்ட் மூலிமா தான் கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் விட்டவனே மோட்ரு உடனே ஆஃப் ஆச்சுன்னா, அந்த சீலிங் கான்டாக்ட்னால தான் மோட்ரு வந்து அந்த கான்டாக்ட் வந்து பிக்கப்பில் இருக்க மாட்டேங்குது, மறுபடியும் சடனாக ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இப்படி இருந்தாவே அது சீலிங் கான்டாக்ட் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸோ கான்டாக்ட்ரு க்ளோஸ் ஆகுது, மோட்ரு ஆன் ஆகுது. நீங்கள் விட்டவனே மோட்ரு ஆஃப் ஆகிடுது, கான்டாக்ட்ரு ஓப்பன் ஆகிடுது அப்படின்னாவே அது சீலிங் கான்டாக்ட் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் சீலிங் கான்டாக்டில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த ப்ராப்ளம் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது செக் பண்ணிவிட்டு அதை ரைட்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆன் ஆகுது, ரிலீஸ் பண்ணவொடனே ஸோ கான்டாக்ட்ரு வந்து ஸோ ஓப்பன் ஆகிடுது அப்படின்னாவே சீலிங் கான்டாக்ட் இஷ்யூ தான். ஓகே, ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே.